अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து சில வசனங்களில் கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இந்த வாரத்திலே பங்கெடுத்திருக்கிறோம். நாம் இப்பொழுது சூரா ஆல் இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தின் ஒவ்வொரு வசனங்களின் விரிவுரையையும் விளக்கத்தையும் அதற்கு நபிகள் பெருமகனார் சொல்லித்தந்த சில ஆழமான கருத்துக்களையும் அறிந்து கொண்டு வருவதின் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் ஆல் இம்ரானினுடைய 81வது வசனத்தில் இருந்து 110வது வசனம் வரை ஏறத்தாழ 30 வசனங்களுக்கு விளக்கத்தை அறிய இருக்கிறோம். இந்த 30 வசனங்கள் திருக்குர்ஆனில் ஆல் இம்ரானிலே இடம்பெறக்கூடிய 81 முதல் 110 வரை இடம்பெறக்கூடிய இந்த 30 வசனங்கள் ஏறத்தாழ மார்க்கம் என்பதை மையப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வசனங்கள். இப்ப பல இடங்கள்ல அல்லாஹ் இறை தூதருடைய முக்கியத்துவத்தையும் கட்டுப்படுவதையும் பற்றி அல்லாஹ் பல இடத்துல பேசியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வணங்குவதின் முக்கியத்துவம், ஏகத்துவத்தின் முக்கியத்துவம் என்று குர்ஆன்ல ஏராளமான இடங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 30 வசனங்கள் இருக்கிறதே, இது மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதின் அவசியம் என்ன, இஸ்லாத்தை நிராகரிப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்பதையும், நம் மார்க்கம் எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு மிக்க ஒரு அமைப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை பற்றி பேசுகிற வசனங்கள் தான் இந்த 30இல் இடம்பெறுகிறது என்பதை முதலாவதாக ஒரு தகவலை சொல்லி நமது இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். முதல் கேள்வியாக ஆண்கள் பகுதிகளில் நபிமார்களிடம் எடுக்கப்பட்ட ஒப்பந்தம் என்ன? அல்லாஹ் பொதுவா எல்லா அடியார்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். நான் தானே உங்களுடைய இறைவன் அப்படின்னு அல்லாஹ் கேட்டு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். நபிமார்களுக்கு என்று அல்லாஹ் தனியாக ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். அதை பற்றி இந்த 30 வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன வசனம், என்ன கருத்து? சரி, 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 சரி. எல்லாருடைய எல்லா தூதருக்கும் இந்த நிகழ்வு வருமா? இறுதி தூதருக்கு வராது. ஏன்னா அப்படி வந்துட்டார்னா அவர் இறுதி தூதரா இருக்க மாட்டார். அப்ப மத்த எல்லா தூதருக்கும் வந்திருக்குமா? எல்லா தூதருக்கும். சரி, அதாவது பதில் சரிதான். கூடுதலான கேட்ட கேள்விக்கு அது ஒரு தோதுவான பதில் இல்லை. முதல்ல என்ன அடிப்படை அப்படின்னா, எல்லா இறை தூதர்கள் நம்ம ரசூலுல்லாஹ் கிட்ட கூட அல்லாஹ் இந்த ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட ஏன் எடுக்கணும் அப்படின்னா அது பின்னாடி பேசுவோம். என்ன ஒப்பந்தம் என்றால், திருக்குர்ஆனில் ஆல் இம்ரானினுடைய 81வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இது அஹதல்லாஹு மீசாக்க நபியீன், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம், உடன்படிக்கை எடுத்திருக்கிறான். லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, வேதத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் உங்களுக்கு கிடைத்த பிறகு. அப்ப வகி வந்த பிறகுங்கிறோம். வகி வந்த பிறகு தானே அவங்க நபி ஆகுறாங்க. வேதத்திலிருந்தும் ஞானத்தில் இருந்தும் உங்களுக்கு வந்த பிறகு, வகியாக அருளப்பட்ட பிறகு, சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும், நீங்கள் உண்மையாளர்கள் தான் என்பதும்
உங்களிடம் இருப்பதெல்லாம் சத்தியம்தான் என்பதையும் உறுதிப்படுத்த இன்னொரு தூதர் வந்தால், அப்படி வரலாம், அப்படி வருவார்களே ஆனால் லதுக்மினுன்ன பிஹி, அந்த புதிதாக வந்த தூதரை நீங்கள் நம்புவீர்களா? பொதுவா மற்ற மக்கள் நம்பிதான் ஆகணும். நான் மூசா நபியை மட்டும் தான் நம்புவேன், ஈசா நபியை நம்ப மாட்டேன்னா அவன் காஃபிர் ஆயிடுவான். நான் ஈசா நபியை மட்டும் நம்புவேன், முகமது நபி நம்ப மாட்டேன்னா அவன் காஃபிர் ஆயிடுவான். ஒருவரை ஏற்று ஒருவரை மறுத்தால் அவன் காஃபிர், அதுல மாற்றம் இல்லை. இறை தூதர்கள் எப்படி இருக்கணும்? நானே ஒரு நபி, நானே இன்னொரு நபி நம்பணும், இப்படி இருப்பீங்களா அல்லது நம்புவீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒல தன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? புதிதாக வந்த இறை தூதர், அவருக்கு வேற ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பான். இந்த பழைய இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் மாதிரி புதிய இறை தூதருக்கு அவருக்கு வேற ஒரு பொறுப்புகள் சாட்டப்பட்டிருக்கும். அந்த பொறுப்பை அவர் செய்வதற்கு பொதுமக்கள் எப்படி உதவி செய்வார்களோ, ஏனைய ஈமான் கொண்டவர்கள் எப்படி உதவி செய்வார்களோ, நீங்களும் அப்படி உதவி செய்வீர்களா? கால அக்ரர்த்தும், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? வஅகத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இந்த உடன்படிக்கை விஷயத்திலே நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா, அதை பலமாக பிடித்துக் கொள்கிறீர்களா என்கிற விதத்தில் அல்லாஹ் எல்லா நபிமார்கள் இடத்திலும் இந்த கேள்வியை கேட்டான். நம்ம நபி உட்பட எல்லாருக்கிட்டும் இந்த கேள்வி உண்டு. இது எதுக்காக அப்படின்னா, இப்படி கேட்கப்பட்டதுனால கண்டிப்பா இன்னொரு தூதர் வருவார்லாம் கிடையாது. இப்படி கேட்கப்பட்டதுனால கண்டிப்பாக இன்னொரு தூதர் வருவார் என்று அர்த்தம் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், தாவூத் நபியை தொடர்ந்து அல்லாஹ் சுலைமான் நபியை அனுப்புறான், பிள்ளையை அனுப்புறான். மூசா நபியை தொடர்ந்து மூசா நபியுடைய சகோதரர் ஹாரூன் நபியை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜக்கரியா நபியை தொடர்ந்து அவருடைய மகனான யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தூதராக அனுப்புகிறான். இப்ராஹிம் நபியை தொடர்ந்து இஸ்மாயில், இஸ்ஹாக்கை தொடர்ந்து யாக்கூப், யாக்கூபை தொடர்ந்து யூசுப் என்று ஒருவர் பின்னால் ஒருவர் என்று தூதர்கள் வந்த கதைகளும் இருக்கிறது, வரலாற்று சம்பவங்கள். அது அல்லாமல் அதற்கு மாற்றமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஹூத் நபியை தொடர்ந்து அடுத்ததாக இவர் வாழுகிற தருணத்தில் இன்னொரு இறை தூதர் வந்ததா இங்கே வரல. லூத் நபியை தொடர்ந்து அவர் வாழுகிற தருணத்தில் இன்னொரு இறை தூதர் அவர் சமுதாயத்திற்கு பொறுப்பு சாட்டப்பட்டார் என்று வரல. நூஹ் நபி சம்பவத்தில் வரல, ஷுஐப் நபி சம்பவத்தில் வரல, சாலிஹ் நபி சம்பவத்தில் வரல. அப்ப எல்லாருக்கும் வரணும்ங்கிறது கிடையாது. சில இறை தூதர்கள் இருக்கும் போதே அவர்கள் சமுதாயத்தை வழிநடத்த இன்னொரு இறை தூதர் அல்ல அனுப்புவோம். அவர் வாழும் போது, அவர் உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு இறை தூதரை அனுப்புவான். சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. ஆனா எல்லா இறை தூதர்கிட்ட அல்ல என்ன ஒப்பந்தம் எடுத்தான் தெரியுமா? உங்களுக்கு வருவாங்க, வரல, வந்தா ஏத்துக்குவீங்களா? அதான் கேள்வி. உங்களை எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? நீங்கள் உங்களை ஈமான் கொண்டார்களா இல்லையா? அப்ப இன்னொரு இறை தூதர் ஒருவேளை நீங்கள் வாழுகிற நேரத்தில் நீங்கள் தலைமையேற்று இருக்கிற இந்த சமுதாயத்திற்கு இன்னொரு தலைமையை நான் உருவாக்கினால் பெருமை பிடித்து இல்ல நாங்க ஏத்துக்க மாட்டோம் இருப்பீங்களா? அல்லது கட்டுப்பட்டு அல்லாஹ் யாரை சொன்னாலும் தூதர் தான் என்று வாழ்வீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்மார்கள் அத்தனை பேருட்டே அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். முகமது நபிட்டு இது ஒப்பந்தம் உண்டு. அப்ப இன்னொரு இறை தூதர் வருவாருன்னு கேட்க கூடாது. அப்ப சாலிஹ் நபிக்கு என்ன வரவா செஞ்சாங்க? ஷுஐப் நபிக்கு வரவா செஞ்சாங்க? லூத் நபிக்கு, நூஹ் நபிக்கு வரவா செஞ்சாங்க? அதை அனுப்புவதும் அனுப்பாது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதை நான் பார்த்துக்கிறேன். நான் விரும்பினா அனுப்புவேன், இல்லைன்னா அனுப்ப மாட்டேன். வந்தால் ஏற்பீர்களா மாட்டீர்களா அதை சொல்லுங்க. இல்ல என் சமுதாயத்துக்கு நான் மட்டும் தான் தலைவரா இருப்பேன், என் பொசிஷன்ல நான் விட்டு இறங்கலாம் மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். தூதருங்கிற பொசிஷன் மாறாது. ஒருத்தரை தூதர் ஆக்கிட்டு நீங்க 40 வருஷம் தூதரா இருந்துட்டீங்க, பொறுப்பு தந்துட்டு போங்க அப்படின்னா சொல்ல மாட்டோம். ஒருவர் தூதர்னா மவுத் வரைக்கும் ஒரு தூதர் தான். மறுமை நாளில் அவர் தூதராகத்தான் பார்க்கப்படுவார். அவர் நபி தான், அவர் ரசூல் தான், மாற்றம் இல்லை. ஆனால் ஒருவர் தூதராக இருக்கும் போது இன்னொருவரை அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பும் போது பழைய தூதர் புதிய தூதருக்கு கட்டுப்படுகிற இடத்திற்கு வரணும். அதுதான் கட்டுப்பாடு மிக்க ஒரு சமுதாயத்திற்கு அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபிமார்கள்ட்ட இந்த ஒப்பந்தத்தை எடுத்தான். எல்லா நபியும் அதற்கு என்ன செய்தார்கள் என்றால், காலு அக்ரர்னா, யா அல்லாஹ் நாங்கள் இது அனைத்திற்கும் ஒப்புக்கொள்கிறோம். நீ யாரை கொடுத்தாலும் அங்கே ஏத்துக்க தான் போறோம். நாளைக்கு இதே சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒருவர், நமக்கு கீழே கட்டுப்பட்ட ஒருவர், அவரையே நீ தூதரா நீ ஆக்கிட்டோம்னா நாங்க கட்டுப்பட தான் போறோம். அதுல என்ன மறுப்பு வச்சு? யாரு தூதருங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, யாரு தூதர் ஆக்கணாங்கிறதா எங்களுக்கு முக்கியம். அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நாங்க மறுத்த யாரை மறுத்த மாதிரி, அவரை மறுத்த மாதிரியா? அது அல்லாஹ்வை மறுத்ததை போன்று என்று எல்லா இறை தூதர்களும் இதில் ஒப்பந்தம் கொடுத்தார்கள். இதில் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்திலிருந்து அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். இப்லீஸ் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உஸ்ஜுதுல் ஆதம், ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின்,
அவன் மறுக்கிறான், பெருமை அடிக்கிறான், இறை மறுப்பாளர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். அவன் என்ன பார்த்தான்னா ஸ்டேட்டஸ் பார்க்கிறான். நான் யாரு தெரியுமா? அன கைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின்னார், என்னை நீ நெருப்பில் படைத்தாய். வஹலக்தஹு மின் தீன், அவரை நீ களிமண்ணில் படைத்தாய். ஸ்டேட்டஸ் எல்லாம் கரெக்ட் தான். உண்மையிலே அவன் பேசின வாதம் தப்பா? கரெக்டான வாதம். வாதம் இப்படி பார்க்கலாமா? அதை பார்க்க கூடாது. யாருக்கு நாம் பணிகிறோம் என்பது அல்ல முக்கியம், பணிய சொன்னவன் யார் என்பதுதான் முக்கியம். உண்மையிலே நெருப்பு உயர்ந்ததுதான், மண்ணு கீழே தான், மாற்றம் இல்லை. சொன்னவன் யாருன்னு பார்க்கணும். அதைத்தான் நல்லா நபிமார்கள் அத்தனை பேர்கிட்ட அந்த ஒப்பந்தம் எடுக்கிறான். இன்னொரு தூதர் வந்தா ஏத்துக்குவீங்களா? நேற்று வரைக்கும் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டவரா இருப்பார், இன்னைக்கு நீங்க அவர் கட்டுப்படணும். கட்டுப்படுவீங்களா? இந்த பெருமை, கிபுரு, ஆணவம், தலக்கணம், நெஞ்செழுத்தம் இதெல்லாம் வரக்கூடாது. ஒட்டச்சு நொறுக்கிட்டு நான் யார தூதருங்கிறனோ அவருக்கு கீழ்ப்படியணும். கட்டுப்படுவீர்களா, ஏற்பீர்களா என்று எல்லா இறை தூதர்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான். சில இறை தூதர்களுக்கு அதை நடத்தியும் காட்டினான். மூசா நபியினுடைய சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். சூரா யாசீனிலே ஒரு இறை தூதரை பற்றி சொல்றான். ஒரு இறை தூதர் வராரு, சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்யறார். அடுத்த இறை தூதர் அதே சமுதாயத்துக்கு வரார். அடுத்த இறை தூதர் அதே சமுதாயத்துக்கு வரார். 3 தூதர்கள் ஒரே சமுதாயத்திற்கு, 3 பேருடைய இலக்கு ஒன்றுதான். அடுத்தடுத்த தூதர்கள் வரும்போது பழைய தூதர்கள் புதிய தூதர்களுக்கு கட்டுப்படணும். அப்ப இது யாரை அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான்னா, இப்லீஸ் இந்த காரியத்தை பண்ணல. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஸ்டேட்டஸ் பார்த்தானே தவிர, பிரஸ்டீஜ் பார்த்தானே தவிர எதை பார்க்கல? அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம பார்க்கல. நபிமார்களாகி நீங்கள் பார்ப்பீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அக்ரர்த்தும் யா அல்லாஹ், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீ யாரனாலும் தூதர்னு சொல்லு, நாங்க கட்டுப்படுவோம். எங்களை நீ தூதருங்கும் போது இவங்க கட்டுப்படலையா? அப்ப அவங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? நாங்க கட்டுப்படத்தான் செய்வோம் என்று சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கால ஃபஷ்ஹது, நீங்கள் சாட்சியாக இருங்கள். வான மஅக்கும் மின ஷாஹிதீன், உங்களோடு நானும் சாட்சியாளர்களாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இறைவனுடைய வாக்குறுதி, உடன்படிக்கை, ஒப்பந்தம் என்பது தனி. நபிமார்களுக்கு என்று மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் என்னவென்றால், அவர் வாழும் தருணத்தில் அவர் தலைமை தாங்கிய சமுதாயத்திற்கு இன்னொரு இறை தூதர் வரலாம், வராமலும் போகலாம். வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. வந்தால் ஏற்பீர்களா மாட்டீர்களா என்று அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். எல்லா இறை தூதர்களும் அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டார்கள், ஏற்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கட்டுப்படாதவனுக்கு இப்லீஸ் எப்படி ஒரு முன் உதாரணமாக செயல்படுகிறானோ, கட்டுப்படுபவர்களுக்கு முன் உதாரணமாக நபிமார்களும் ரசூல்மார்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. இஸ்லாத்தை மட்டும் பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் முன்னாடியே சொன்ன இந்த 30 வசனங்கள் இறை மார்க்கத்தை பற்றி அடிப்படையா பேசுற வசனங்கள். இஸ்லாத்தை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும், அதுக்கு என்ன அவசியம் வந்தது? பெண்களுக்கான கேள்வி. சரி சரி, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நிராகரிச்சிருவான், மறுபடியும் நாம நஷ்டவாளியா மாறிடுவோம். சரி, இது மறுமை ரீதியான துன்பம். ஏன் ஏத்துக்கணுங்கிற? நான் ஏத்துக்கலைன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா அல்லாஹ் என்னை நஷ்டவாளியாக மாற்றுவான் என்பது தனிக்கதை. எதுக்கு ஏத்துக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நீ மார்க்கத்தை உருவாக்கியோ, ஏத்துக்கிறேன், நான் என் இஷ்டப்படி வாழ்றேன்னு வாழலாமா? அப்படி வாழக்கூடாதுன்னா என்ன அவசியம் வந்தது அவனை நான் பின்பற்றுவதற்கு, அவன் மார்க்கத்தை பின்பற்றுவதற்குங்கிற கேள்வி வரும். அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான் இங்கே குர்ஆன்ல. இல்ல, அதெல்லாம் தனி. இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிறது தனி. சரி, இதுதான் சரியான ஒரு பதில். அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், நீங்க சொன்ன வசனமும் இருக்கதான் செய்யுது. 30 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒமை எபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை உங்களில் யாரேனும் ஏற்படுத்தி கொண்டு தேர்வு செய்து விரும்பினால் ஃபலயுக்கு பலமின்ஹு, உங்கள் அமல்களை நான் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம இந்த வசனத்துல, இந்த பதில் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது இந்த கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை ஏத்துக்க அவசியம் என்ன வந்துச்சு? நான் ஏன் ஏத்துக்கணுங்கிற ஒருத்தன், இல்லப்பா நான் ஏத்துக்கலாம் முடியாது, நான் என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துட்டு போறேன், நல்லவனா இருக்கணும் அப்படித்தானே, நான் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து மனைவியை கண்ணியமாக பார்த்து கணவனுக்கு கட்டுப்பட்டு பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்து நானும் நல்லதை செஞ்சு நல்லவனா வாழ்ந்துட்டு சாவுறேன், இஸ்லாத்தை ஏன் ஏத்துக்கணும், எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு கேள்வி வரும்.
அப்ப அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். சூரா ஆல் இம்ரானினுடைய 83வது வசனம். அஃப கைர தீனல்லாஹி யப்கூன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு வேற மார்க்கத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீர்களா? இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னா இன்னொரு மார்க்கத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். எந்த மார்க்கத்தையும் சாராதவன் ஒருத்தன் கிடையாது, சரிங்களா? ஒரு மார்க்க இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னா நீ வேற ஒரு மார்க்கத்தில் இருக்கிற. அதுக்கு ஒரு பேர் இல்லாம இருக்கலாம், கொடி இல்லாம இருக்கலாம், நிறம் இல்லாம இருக்கலாம், அது தனி ஒரு மார்க்கம். அப்ப இறை மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? உலகு அஸ்லம மன்ஃபி ஸமாவாத்தி வல் அர்து தௌஅன் வ கர்ஹன் வ இலைஹி யுர்ஜஊன். வானங்களில் உள்ள எல்லாம் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹ்வுக்கு விரும்பியோ விரும்பாமலோ கட்டுப்படுது. அதுவே கட்டுப்படுது, உனக்கு என்ன கொள்ளைங்கிறாங்க. இதான் அந்த கேள்விக்கான அர்த்தம். உலகத்தில் உள்ள எல்லா படைப்பும் எனக்கு கட்டுப்படுதா இல்லையா? நீ என் படைப்பு இல்லாம நீ இன்னொருத்தன் படைப்பா? எல்லா படைப்பும் எனக்கு கட்டுப்பட்டு என்னுடைய எனக்கு அடிபணியக்கூடிய இடத்தில் இருக்கும்போது ஓ மார்க்கத்தை நான் ஏன் ஏத்துக்கணுங்கிற கேட்கிற கேள்வி தப்பு இல்லையா? அப்ப அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், நீங்கள் இறை மார்க்கத்தை விட்டுவிட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போறீங்களா? வானங்களில் உள்ள எல்லாம் பூமியில் உள்ள எல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ எனக்கே கட்டுப்படுகிறது, என் பக்கமே மீள இருக்கிறது, நீ கட்டுப்பட மாட்டியா எனக்கு என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப தர்க்க ரீதியான வாதங்கிறது இருக்குல்ல, இது இந்த இடத்துல எடுபடாது. நான் நல்லவனா இருக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும். நல்லவன் கெட்டவன் என்பது அல்ல முக்கியம். மறுமை நாள்ல நீங்க பார்க்கலாம், ஒரு இஸ்லாமியன் பாவங்கள் புரிந்திருந்தால் கூட சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். அவனுடைய கருணையால் மன்னித்து அருளை பொழிந்து அவன் பாவத்தை மன்னித்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நல்லவனாக இருப்பான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தால் அவனுக்கு எல்லாம் நரகத்தை தரும். என்ன காரணம் தெரியுமா? எனக்கு கட்டுப்படலைங்கிறது ஒரு பெரும்பாவம். அதுக்கப்புறம் என்ன, நீ நல்லவனா இருக்கிற, தாய் தந்தைக்கு நீ நன்மை செஞ்சா என்ன, செய்யலன்னு என்ன, மனைவிக்கு நீ பணிவடை செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, கணவனுக்கு கட்டுப்பட்டா என்ன, படலைன்னு என்ன, என் மார்க்கத்தை ஏத்துக்கிறது பெரும்பாவம் இல்லையா? ஐந்தறிவு ஜீவன் என்னோடு கட்டுப்பட்டு என் கூட நிக்குது. ஐந்தறிவு ஜீவன்களாக உலகத்தில் இருக்கிற அறிவற்ற பொருட்களாக இருக்கக்கூடியது கூட எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது, என் மார்க்கத்தை ஏற்றிருக்கிறது, என்னோடு பணிந்து எனக்கு சிறந்தாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதெல்லாம் வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளதெல்லாம் கட்டுப்படும் போது நீ ஏன் கட்டுப்பட மாட்ட? உனக்கு பகுத்தறிவு இல்லையா, நான் கொடுக்கலையா என்கிற விதத்தில் அல்லாஹ் கேட்கிறான். முதல்ல ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நபித்தோழர் வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை மரணித்துட்டார், அவர் அறியாமை காலத்தில் மௌத்தாயிட்டார். அப்ப அவர் உறவை பேணி இருக்கிறார், ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கிறார், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார், விருந்தாளிகளுக்கு விருந்துபச்சாரம் செய்திருக்கிறார். இந்த நன்மை ஏதேனும் அவருக்கு பயன் தருமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஒருபோதும் பயன் தராதுன்ட்டாங்க. இவ்வளவு நன்மை, இது யாராவது குறை சொல்ல முடியுமா? இது நன்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? விருந்தாளிகளுக்கு உபச்சாரம் செய்வது என்பது பெரும் நன்மை. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, ஹஜ்ஜை செய்வது, உறவுகளை அனுசரிப்பது பெரிய காரியம். இப்ப இது ஏதாவது எங்க தகப்பனாருக்கு, எங்க முன்னோர்களுக்கு பயன் தருமா? ரசூலுல்லாஹ் பயன் தராதுன்ட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நபித்தோழர் வரார். அவர் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் அறியாமை காலத்தில் சில நன்மைகளை செஞ்சிருக்கிறேன், உறவுகளை அனுசரித்திருக்கிறேன், தாய் தந்தைக்கு பணிவிடை செய்திருக்கிறேன், இப்ப நான் களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், அந்த நன்மை எனக்கு கிடைக்குமான்றாங்க. அந்த நன்மை நான் எப்ப செஞ்சது? களிமாவை மொழிவதற்கு முன்னால் செய்தது, இப்பவும் செய்கிறேன், அது தனி. களிமாவை மொழிவதற்கு முன்னால் செய்த நன்மைகள் எனக்கு கிடைக்குமாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நன்மையோடு தான் நீங்க இந்த தீனுக்குள்ள வந்திருக்கிறீங்க, அந்த நன்மையில எதுவுமே குறையாது, என்னெல்லாம் செஞ்சீங்களோ எல்லா நன்மையோடு சேர்த்து தான் இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். அங்க சொன்ன வாதம் வேற, இங்க சொன்ன வாதம் வேற, அப்படிதானே? அங்கேயும் அவர் கலிமாவுக்கு முன்னாடி, அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நன்மை செய்தார், அவர் மறுமைக்கு பயனளிக்காது. இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நன்மையை செய்திருக்கிறார், இது பயன் அளிக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை கொண்டாக வேண்டும். இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு அல்லாஹ் நன்மை தரமாட்டான். இது என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்திலே நீங்க பாருங்க, ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஏராளமான மாணவ மாணவியர்கள் சென்று பயின்று தேர்வு எழுதி தங்களுடைய தகுதியை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்கூல்ல சேராத ஒருத்தர் இருக்கிறான், அவன் நல்ல பெரிய புத்திசாலியா இருக்கிறான், பெரிய படிப்பாளியா இருக்கிறான், அருமையான முறையில் கணக்கு போடுவான், அருமையான முறையில் அறிவியல், சமூக அறிவியல் எல்லாத்தையும் படிப்பான். எக்ஸாம் நடக்கும்போது நானும் எக்ஸாம் எழுதுறேன், என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னா சேர்த்துக்க மாட்டாங்க. நான் புத்திசாலி தானே, இங்க புத்திசாலியா முட்டாளாங்கிறது முக்கியம் இல்லை. என் கிளாஸ் நிறைய முட்டாள் இருக்கிறான், என் பள்ளிக்கூடத்தில் நிறைய முட்டாள் இருக்கிறான். முட்டாளா புத்திசாலியாங்கிறது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? என் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சேரணும். நீ இந்த பள்ளிக்குள்ள சேராத போது ஒன்னும் எப்படி நாம் பள்ளியினுடைய மாணவனாக இருக்க முடியும்? உலகம் அப்படித்தானே கேட்கும். நம்ம இடத்துல பணிவிடைக்கு நமக்கு ஊழியம் செய்வதற்கு நிறைய பேர் இருப்பார்கள், ஊழியம் செய்யாதவர்களுக்கு கூலி கொடுப்போமா?
கூலி கொடுக்க மாட்டோம். எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி கூலி யாரு கிடைக்கணும்? மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சேர்ந்தவங்களுக்கு. அல்லாஹ் அதான் சொல்றான், என் மார்க்கத்துக்குள்ள சேர்ந்தா பாவமே செஞ்சா கூட இறை அருளால் மன்னிக்கப்படலாம், என் மார்க்கத்தில் சேரவில்லை என்றால் நன்மையே செய்தால் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, எதையெல்லாம் நம்ப வேண்டும்? அந்த அல்லாஹ் ரசூல் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இந்த 30 வசனத்துல நபிமார்கள் இதையெல்லாம் நம்பினார்கள், நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதையெல்லாம் நம்பினார்கள்? பெண்கள்ல சரி 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 சரி. அதாவது அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஆல் இம்ரானினுடைய 84வது வசனம் சொல்கிறான், கொல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்க என்ன நம்புனீங்களோ அதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கிறான். முகமது நபியினுடைய அந்த நம்பிக்கை யூத கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கு அப்படி நேர்முரணான நம்பிக்கை. என்ன நேர்முரணான நம்பிக்கை அப்படின்னா, யூதர்கள் வேதத்தை நம்பாமலாம் கிடையாது. தௌராத்து அப்போ வரைக்கும் கையில வச்சிருக்கான், ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் தௌராத்து கையில இருக்குது. கிறிஸ்தவர்கள்ட்ட இஞ்சில் கையில இருக்குது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வேதவாசிகளுக்கு அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுங்க. ஏன்னா வேதம் இதுவரைக்கும் கலங்கடிக்கப்படலை, இதுவரைக்கும் இருட்டடிப்பு செய்யப்படலை. வேதம் அப்படி நல்ல தூய்மையாக தான் இருக்குது. வேதத்தை படிச்சு கொடுக்கிற மௌலவிமார்கள் தான் தப்பு பண்ணிட்டான். வேதம் நல்லா இருக்கு, ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் தௌராத்தா இருக்குது, இஞ்சிலா இருக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹை பற்றி முன்னறிப்பு அவங்க பார்த்துட்டு பல பேர் இஸ்லாத்துக்கும் வந்தாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, குர்ஆனை வைத்து முஸ்லிம்களுக்கு தீர்ப்பு கொடுங்க, தௌராத்தை வைத்து யூதர்களுக்கு தீர்ப்பு கொடுங்க, இஞ்சிலை வைத்து கிறிஸ்தவர்களுக்கு தீர்ப்பு கொடுங்க. இந்த ஷரியத்துக்கு மட்டும், இந்த குற்றவியல் தண்டனைக்கு மட்டும் தான், எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லா காரியத்துக்கும் தீர்ப்பு கிடையாது. குற்றவியல் தண்டனை ஒன்று உண்டுல, திருடனா இஸ்லாத்தின்படி கைகளை வெட்ட வேண்டும், விபச்சாரம் செய்தால் இஸ்லாத்தின்படி 100 கசையடி கொடுக்க வேண்டும், அல்லது திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு மாதிரி ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தௌராத்துக்கு சில குற்றவியல் தண்டனை வரும், இஞ்சிலுக்கு வரும். அப்ப அவன் வேதத்திலிருந்து அவனுக்கு நீ பதில் கொடு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரான். அப்ப வேதங்கள் தூய்மையா இருக்குது. இந்த வேதத்தை கடைபிடிக்கிற மக்கள்கிட்ட அந்த தூய்மை என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, நாங்கள் மூசாவை ஏற்போம், ஈசாவையும் முகமதையும் ஏற்க மாட்டோம். இது யூதர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, நாங்க மூசாவையும் ஏற்போம். அதனால இப்போ வரைக்கும் நீங்க பார்க்கலாம், பைபிள்ல பழைய ஏற்பாடு என்று ஒன்று வைத்திருப்பார்கள். 5 ஆதியாகமம், 5 அதாவது காமங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 5 புத்தகங்களை இன்று வரை பைபிள்ல வச்சிருப்பாங்க. 5 புத்தகங்கள் வேற எதுவும் கிடையாது, மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் என்று மக்களால் நம்பப்படுது. அப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து தான் பைபிள். கிறிஸ்துவ மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? நாங்கள் மோசேசையும் ஏத்துக்குவோம், ஜீசஸையும் ஏத்துக்குவோம். மூசாவையும் ஏற்போம், ஈசாவையும் ஏற்போம், முகமதை ஏற்க மாட்டோம். நம்ம நபி அப்படி கொஞ்சம் வித்தியாசமா, நாங்கள் மூசாவையும் ஏற்போம், ஈசாவையும் ஏற்போம், இறுதி தூதர் முகமதையும் ஏற்போம். மூசா கொண்டு வந்தது உண்மை, தௌராத். ஈசா கொண்டு வந்த இஞ்சிலும் உண்மை, முகமது நபி கொண்டு வந்த குர்ஆனும் உண்மை. அப்ப இது அவங்களுடைய நம்பிக்கைக்கு நேர் எதிரில்ல. அதை அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுங்கள். ஒமா உன்சில அலைனா, எங்களுக்கு அருளப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எது? குர்ஆன். ஒமா உன்சில அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கும் ஓ இஸ்மாயில், இஸ்மாயிலுக்கும். அப்ப இஸ்மாயில் நபிக்கு தனி வேதம் வந்திருக்கு, அதுக்கு இது ஒரு சான்று. ஓ இஸ்ஹாக, இஸ்ஹாக்குக்கும். ஓ யாக்கூப, யாக்கூபுக்கும். ஒல் அஸ்பாத், அவர்கள் சந்ததிகளுக்கும். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூபு அவர்கள் சந்ததிகளுக்கும் அருளப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஒமா ஊத்திய மூசா வ ஈசா, மூசாவுக்கு எது கொடுக்கப்பட்டதோ தௌராத், ஈசாவுக்கு எது கொடுக்கப்பட்டதோ இஞ்சில், அதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஒன் நபியூன மிர் ரப்பிஹிம், தங்கள் இறைவனம் இருந்து நபிமார்கள் ஏனையவர்கள் அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இவங்க மட்டும் லிஸ்ட் கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி வந்தவங்க யாரெல்லாம்? அது ஆதம் நபி, நூஹ் நபி, லூத் நபி, ஷுஐப் நபி, சாலிஹ் நபி, இப்படி எத்தனை இறை தூதர் வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொண்டு வந்ததையும் அந்த அனைத்து நபியையுமே நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும், அந்த இறை தூதர்மார்களில் யாருக்கு மத்தியும் நாங்கள் பாரபட்சம் பார்க்கவே மாட்டோம். இந்த கோஷ்டி பிரிக்கவே கூடாது. நபிமார்கள்ட்ட நமக்குள்ள பிரிச்சுக்கிட்டோம், அது வேற. நபிமார்கள்ட்ட பிரிக்க கூடாது. ஏன் பிரிக்க கூடாது? அவர்கள் அனைவருமே ஒரு கொள்கை கொண்டு வந்தவங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், மறுமைன்னு ஒன்று இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு. யாராவது முரண்பட்டு இந்த கொள்கையில மாற்றம் சொன்னாங்களா?
ஒரு இறை தூதர் நரகத்தை மட்டும் சொல்லி கொடுத்தாரு, சொர்க்கத்தை சொல்லல. ஒரு இறை தூதர் சொர்க்கத்தை மட்டும் சொன்னாரு, நரகத்தை சொல்லணும் உண்டா? கொள்கையில மாற்றமே கிடையாது. அப்படியே டிட்டோ ஒரே மாதிரி அந்த கருத்துக்களை தூதர்மார்கள் சொல்வார்கள். இப்ப தூதர்மார்களுக்கு மத்தியில் நம்ம பாகுபாடு காட்டுறோம்னா எதுல பாகுபாடு காட்டுறோம்? அல்லாவின் வார்த்தைகள்ல பாகுபாடு காட்டுறோம். அல்லாஹ் இந்த தூதர்ட்ட சொன்னா ஏத்துக்கும், அந்த தூதர்ட்ட சொன்னா ஏத்துக்க மாட்டோமா? அல்லாஹ் ஏத்துக்க மாட்டோம்னு அர்த்தம். நபிமார்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும். இந்த தூதர்மார்கள் மத்தியில் நாங்கள் யாருக்கு மத்தியிலும் பாகுபாடு காட்ட மாட்டோம். மேலும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அந்த அல்லாஹ்வுக்கு, அந்த ஒற்றை இறைவனுக்கு கட்டுப்பட்ட இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்று நபியே சொல்லுங்கள். யூதர்கள் நம்பிக்கைக்கு எதிரானது, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு நேர் எதிரானது. ரசூல் என்ன சொல்றாங்க? யூதர்கள் சொல்கிறார்கள் மூசாவை மட்டும் ஏற்போம், அதுக்கு முன்னாடி வந்து இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கை ஏற்போம். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் மூசாவை ஏற்போம், இப்ராஹிமை ஏற்போம், ஈசாவை ஏற்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லாத்தையும் நாங்க ஏற்போம். ஏன்? எல்லாரையும் அனுப்புனது அல்லாஹ் தான். இவரை ஏற்போம் அவரை ஏற்க மாட்டோம், அது என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மத்தியில் பாகுபாடு பார்ப்பதை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லித் தருகிறான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லா நபிமார்களையும், அந்த நபிமார்களுக்கு அருளப்பட்ட எல்லா வேதங்களையும், வகை செய்திகளையும் நாங்கள் நம்புகிறோம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப இதுதான் இஸ்லாம்னு அல்லாஹ் காட்டித்தான். இஸ்லாம்னு இது, ஓ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அட இஸ்லாம் என்றால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் இஸ்லாம். சில நபியை ஏற்போம், சில நபியை நிராகரிப்போம், சில வேதத்தை ஏற்போம், சில வேதத்தை நிராகரிப்போம், அது முஸ்லிம் கிடையாது, அவன் காஃபிர். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு யாருக்கெல்லாம், சரி பெண்களுக்கு யாருக்கெல்லாம் இறைவனுடைய ஏனைய மக்களுடைய சாபம் உண்டாகும்? யாருக்கு உண்டாகும்? பொதுவாக இறை மறுப்பாளர்கள் வருதா இல்ல வேற ஏதாவது வருதா? சரி 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 சரி. அதாவது பொதுவாக உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இறை மறுப்பு கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அது இன்னைக்கு காலம் மட்டும் இல்ல, எல்லா நபியினுடைய காலத்திலும் இதான் நிலைமை. அதனால தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். இடையில பேசாதீங்க. மனிதர்கள் ஜின்களில் பெரும்பான்மையானவர்களை நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்னைக்குமே வந்து ஈமான் கொண்டவர்களை விட குஃபார்கள் இன்றைக்கும் அதிகமாக தான் இருப்பாங்க. இந்த வசனம் எல்லா குஃபார்களை பற்றி பேசல. எல்லா குஃபார்களும் நரகம் தான் அடைய போறாங்க, எல்லா குஃபார்களுக்கும் நிரந்தரம் தான், எல்லா குஃபார்களுக்கும் சொர்க்கம் தடை தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா இதுல அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான் என்று கேட்டால் நீங்கள் பார்க்கலாம், சூரா ஆல் இம்ரானினுடைய 86வது வசனம், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன். ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? எப்படி காட்டுவான? காட்ட தெரியாம இல்ல, இவனுக்கெல்லாம் ஏன் காட்டணும்னு கேட்கிறான். இவனுக்கு ஏன் காட்டணும் நேர்வழினா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எதனால? அவர்கள் கஃபரு பாத ஈமானிஹிம், ஈமான் கொண்ட பிறகு காஃபிராகி விட்டார்கள். இது எவ்வளவு மோசம்! பல மக்கள் நீங்க சமுதாயத்தில் பார்க்கலாம், அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் தாய் தந்தை மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தில் பிறக்கிறது. அவர்களே அவர்களுடைய பெற்றோர்கள் நெருப்பு வணங்கிகளாக, யகூதிகளாக, நஸ்ரானிகளாக மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. பல குஃபார்களை சொல்லுங்க, அவங்க ஏன் இஸ்லாத்துக்கு வரல? இல்ல எங்க அப்பமாட்ட முப்பாட்டம் இந்த மார்க்கத்தில் இருந்தாங்க, நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களை மாற சொல்லாதீங்க, நாங்க இந்த ட்ரெடிஷனல் லைஃப்ல நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அல்லாஹ் இங்க யாரை பற்றி பேசுகிறான் என்று கேட்டால், சில மக்கள் ஈமானை நோக்கி வந்துருவாங்க, சரியான மார்க்கமா இருக்கு, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், முகமது நபி அவர் இறை தூதர் தான், குர்ஆன் தான் வேதம், மறுமைன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்பிக்கை கொண்டுட்டான். கொண்ட பிறகு வேறு ஏதோ ஒரு காரணம், அது உலக லாபமாக இருக்கலாம், யுத்த களத்திற்கு பயந்ததாக இருக்கலாம், பிறருடைய மிரட்டலுக்கு அச்சுறுத்தப்பட்டதற்கு பயந்ததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம், இஸ்லாத்தை விட்டு ஒருவன் புரண்டு வெளியே செல்வானே ஆனால் ஷஹீது அன்ன ரசூல் ஹக்குன், இந்த தூதர் உண்மையானவர் தான் என்று சாட்சி சொன்ன பிறகு ஒருவன் வெளியேறுகிறான். வஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்த பிறகு யார் வெளியேறுகிறார்களோ இவர்களுக்கு ஏன் அல்லாஹ் நேர்வழி காட்டணும்? உனக்கு என்ன காட்டணுங்கிறான்?
ஏன்னா உனக்கு இவர் தூதர் உண்மையானவர் தெரியும், தெளிவான சான்று வந்தது தெரியும், நீ ஈமான் கொண்டு விட்டாய். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு, ஒரு பெண்ணை காரணம் வைத்து, ஒரு நிலத்தை காரணம் வைத்து, ஒரு சொத்தை காரணம் வைத்து, உயிர் பயத்தை காரணம் வைத்து நீ இஸ்லாத்தை விட்டு நீ வெளியே போவ, உனக்கு நான் நேரு வழி காட்டணுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன். இத்தகைய அநியாயக்கார கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர் வழி காட்ட மாட்டான். இவர்கள் தான் உலாயிக்க ஜஸாவுஹும் அன்ன அலைஹிம் லானத்தல்லாஹ் வல் மலாயிகா வன்னாசி அஜ்மஈன். இத்தகைய கூட்டத்தாருக்கு தான் இறைவனுடைய இன்னும் வானவர்களுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சாபமும் இவர்கள் மீது இருக்கிறது. இது இவர்களுக்கான கூலி என்று அல்லாஹ் சொல்கிறான். மோசமான பாவம் என்றால் ஒருவன் இறை மறுப்பிலே இருப்பது மட்டுமல்ல, ஈமான் கொண்டு இறை மறுப்புக்கு போவானே, அது இறை மறுப்பிலே வாழக்கூடியவனை விட மோசமானது. அதுதான் நயவஞ்சகர்கள்ட்ட நடந்த நிகழ்வாக பார்க்க முடியுது. பல நயவஞ்சகர்கள் ரசூலா காலத்தில் இருந்தாங்க. அதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்ற, முனாஃபிக்கீன்களுக்கு எங்க இடமா? நரகத்தின் அடித்தட்டுங்கிறான். நரகத்துல மேல் தட்டு நடுத்தட்டுலாம் கிடையாது, அடித்தட்டுக்கு போயிருவாங்க. ஏன் போறாங்க? ஃபிரௌனை விட மோசமானவர்கள், அபூஜகளை விட மோசமானவர்கள். தெளிவா அவன் டிக்ளேர் அடிச்சிட்டான், இவர் பொய்யர், இஸ்லாம் பொய், அப்படி தெளிவா பேசிட்டான். தெளிவாக பேசியவர்கள் இறை மறுப்பாளர்கள். இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, பிறகு மறுத்துவிட்டு செல்வார்கள் என்றால் இவர்களை அல்லாஹ் நயவஞ்சகர்கள் என்று பார்க்கிறான். இவர்களுக்குத்தான் கொடிய தண்டனை இருப்பதாகவும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே அந்த சாராரை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, யாருக்கு அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பு வழங்க மாட்டான்? இறை நிராகரிப்பிலேயே இருந்து மௌத்தாயிட்டா. சரி சரி, சரியான ஒரு பதில். அதாவது யாருக்கு அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பை வழங்க மாட்டான் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த கேள்வி ஆல் இம்ரானினுடைய 90வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு, யார் இறைவனை மறுத்தார்களோ, பாத ஈமானிஹிம், அதாவது ஈமான் கொண்ட பிறகு யார் மறுத்தார்களோ, சும்ம இஸ்தாது குஃப்ரன், பிறகு தங்கள் இறை மறுப்பை அதிகமும் படுத்தி விட்டார்கள். ஈமான் கொண்டு விட்டான், பிறகு இறை மறுப்புக்கு போயிட்டான், இறை மறுப்புக்கு போய் அந்த இறை மறுப்பை இன்னும் அதிகப்படுத்தான். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட குஃப்ர் என்ன ஆயிடுச்சு? அதிகமாக மாறிவிட்டது. லன் துக்பல தௌபத்தஹும், இவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வ உலாயிக ஹுமுல் தால்லூன், உண்மையான வழிகேடர்கள், வழிகட்ட பாதையில் உள்ளவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, இறை மறுப்பாளர்களுக்கு பொதுவாக மன்னிப்பு கிடையாது. ஒருத்தர் ஈமான் கொண்டுட்டான், மௌத்துக்கு முன்னாடி இறை மறுப்புக்கு போயிட்டான், இறை மறுப்பை அதிகமாக செய்கிறான், அப்படியே மௌத்தும் ஆயிட்டான். இப்ப இவனுடைய நிலை, இவன் மன்னிப்பு கேட்ட இவனுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? அல்லது இவன் மௌத்தாயிட்டா இவனுக்கு ஏதாவது ஒரு இன்கேஸ் ஒரு கடைசி வாய்ப்பு, லட்சத்துல கோடியில ஒரு மடங்காவது ஒரு பங்காவது இவனுக்கு மன்னிப்பு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், லன் துக்பல தௌபத்தஹும், இவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவங்க நிரந்தர நரகம் தான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான் என்று கேட்டால், இதே தான் மற்ற காஃபிர்களுக்கும். இவன் நினைச்சிடலாம்ல, நம்ம கொஞ்ச நாளாவது ஈமான் கொண்டு வாழ்ந்திருக்கிறோம், அதுக்கு ஒரு கூலி தர மாட்டான. கிடையாது. இந்த கொஞ்ச நாள் ஈமான் கொண்டு வாழ்ந்தது மட்டும் இல்லை, நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்து 100 ஆண்டுகளுமே ஈமானோடு இருந்து மரணிக்கும் போது உள்ளம் புரண்டு மௌத்தாயிட்டா நீங்கள் நரகவாசி. அப்படித்தான் குர்ஆன் நம்மை பார்த்து பேசுகிறது. ரசூலுல்லாவின் வார்த்தையும் அப்படித்தான் சொல்லுது. நபிகளார் காலத்தில் ஒரு யுத்த களம், அதுல பல மக்கள் வீரதீரமாக சண்டையிடுகிறார்கள். அதில் ஒரு முஸ்லிமான மனிதர் ரொம்ப ஆக்ரோஷமாக எதிரிகளுக்கு மத்தியில் வீரதீரமாக யுத்தம் புரிந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், இவர் சொர்க்கவாசிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை இவர் நரகவாசி. அது ஒரு பெரிய சம்பவம். பிறகு அந்த யாரை பார்த்து நபி அவர்கள் நரகவாசி என்று சொன்னாரோ, அவர் அப்போது வரை அவருடைய உள்ளத்துல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. அவர் ஈமானுக்காகத்தான் வந்தார், அல்லாஹ்வுக்காகத்தான் யுத்தம் பண்றார், மறுமை செல்வத்தை தான் எதிர்பார்க்கிறார். உள்ளத்துல ஒரு கசடு, ஒரு தீமை, ஒரு அசிங்கம் ஒண்ணும் கிடையாது. இஹ்லாஸோடு பணி செய்கிறார். ஆனால் வழி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு கடைசியில் மரணித்து விடுகிறார். இவ்வளவு நேரம் கரெக்டா இருந்தான். நயவஞ்சகன் அளவுக்கெல்லாம் கிடையாது. நயவஞ்சகன் ஆரம்பத்திலிருந்து அவன் குஃப்ரு சிந்தனை. அப்ப அவன் இறந்து போய் நரகம் போறது பெரிய விஷயம் இல்லை. இவ்வளவு நேரம் இஹ்லாஸோட இருந்து கடைசி மௌத்தாகும் போது ஒருத்தர் நரகம் போயிட்டோம்னா அது எவ்வளவு மோசம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், செயல்கள் அனைத்தும் இறுதி நிலையை வைத்து தான் அல்லாஹ் தீர்மானிப்பான். எதை வச்சு அல்லாஹ் பார்ப்பான்? நீங்க 20 வயசுல தொழுது இருக்கலாம், அது அல்லாஹ்க்கு முக்கியமே கிடையாது.
40ல நோன்பு வச்சிருக்கலாம், 60ல ஹஜ் பண்ணிருக்கலாம், சாகும்போது 70 இல்ல, அந்த 70ல எப்படி இருந்தீங்கன்னு பார்ப்பான். மரணிக்கிற கடைசி நொடி பொழுது, கடைசி நேர பொழுதுகள் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பான். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்துல பதிலளிக்கிறான். சிலர் ஈமான் கொள்கிறார்கள், பிறகு குஃப்ரை நோக்கி சென்று விடுகிறார்கள். அப்ப ஈமான் கொண்டுட்டானேங்கிறதுக்கான அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானு கேட்ட கொடுக்க மாட்டான். ஒருபோதும் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இவர்கள் தான் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி, பெண்களுக்கு மறுமை நாளில் ஈட்டுத் தொகை கொடுக்கப்படாது, யாரும் கொடுக்கவும் போறது இல்லை, அது அல்லாஹ் வாங்க போறதும் கிடையாது. அல்லாஹ் ஈட்டுத் தொகை சம்பந்தப்படுத்தி இறை மறுப்பை பற்றி பேசுகிற வசனம் என்ன? சரியான பதில் பல சகோதரிகள் சொன்னீங்க. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஆல் இம்ரானினுடைய 91வது வசனம், இன்னல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள், ஓ மாத்து, அந்த இறை மறுப்பிலே மௌத்தும் ஆயிட்டான். இது யாரு? பிறப்பின் அடிப்படையிலேயே குஃப்ர்ல இருந்தவனா இருக்கலாம், அல்லது இஸ்லாத்துல இருந்து ஒருத்தர் குஃப்ரை நோக்கி போனவனா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். குஃப்ரில் ஒருவன் மௌத்தாகி விட்டானே ஆனால் வஹுவ குஃபாருன், அவன் இறை மறுப்பாளனாக இருக்கிற நிலையில் மரணித்து விட்டால் ஃபல யுக்பல மின் அஹதிஹிம், அவர்களில் ஒருவனிடம் இருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதை ஏற்க மாட்டான்? மில்உல் அர்தி ذهبன், பூமி முழுவதும் தங்கத்தையே அவன் கொண்டு வந்தாலும் சரி, வல யுஃப்ததா பிஹி, அதை அவன் ஈடாக கொடுக்க அவன் தயாராகவும் ஆகிறான். பூமியில 1 கிராம் தங்கத்தை நம்ம விட மாட்டோம், அப்படித்தானே? இது நாமன்னா நம்ம மட்டும் இல்லை, முழு மனித குலமே அப்படித்தான். முழு மனித குலமே எந்த ஒரு பொருளாதாரத்தையும் யாருக்காகவும் இழக்க மனசு வராது. மறுமை நாள்ல வந்துட்டு ஒரு குஃப்ர்ல உள்ளவன், ஒரு காஃபிராக வாழ்ந்த ஒருவன், முழு பூமி நிறைய தங்கம், அந்த ஒட்டுமொத்த உருண்டை இருக்குல்ல, அந்த உருண்டையே தங்கம் அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவும் அவனிடத்தில் இருந்து அதை அவன் ஈடாக கொடுப்பதற்கு அவன் முன் வந்தாலும் கூட அதில் இருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. உலாயிக்க லஹும் அதாபுன் அலீம் வமா லஹும் மின் நாசிரின், அவர்களுக்கு அல்லாஹ் துன்புறுத்தும் வேதனையை வைத்திருக்கிறான், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர்களும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். இதுக்கு அப்படியே விளக்கமாகவே நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை பிடிப்பானோ, அந்த அடியான் குஃப்ர்ல உள்ளவன், ஆனா அந்த அடியானுக்கு நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை தான் காட்டுறான். பெரிய தண்டனை அவனுக்கு இருக்குது, அவனுக்கு இன்னும் காட்டல. குறைந்த தண்டனை என்னது? நரகத்துல ஒரு காலனி அல்லாஹ் மாட்டி விட்டுருவான், நெருப்பாலான செருப்பு தூக்கி காலில் போட்டு விட்டுருவான், போட்டு நில்லுன்றுவான், அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் கிடையாது, போட்டுக்கிட்டே இருப்பான்றுவான். அது காலில் பட்ட உடனே மூளை கொதிக்க ஆரம்பிக்கும் நாங்க சொல்லலாம், அவ்வளவு மோசமானது. அந்த வேதனை படக்கூடிய அடியான் நினைப்பான முழு நரகத்திலேயே நமக்கு கிடைச்ச மாதிரி தண்டனை யாருக்குமே இல்லைம்மா. முழு நரகத்துல இவனுக்கே எவ்வளவு பெரிய தண்டனை, அப்ப ஃபிரௌன் அபூஜஹலுடைய நிலைமையில எப்படி இருக்கும்? மக்களை ஆட்சி செய்த கொடிய மன்னர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? விபச்சாரம் புரிந்த, மது அருந்திய, திருடிய, ஏமாற்றிய, வட்டி வாங்கிய அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அவ்வளவு மோசமான தண்டனை. இதான் குறைந்த தண்டனை அல்ல. இந்த தண்டனை ஒரு குஃப்ர்ல உள்ள ஒருத்தன் காட்டுவானா, இந்த தண்டனை தான் உனக்கு கிடைக்க போகுது அப்படி வச்சுக்க. பூமி முழுவதும் உனக்கு தங்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொள், அந்த தங்கத்துக்கு எங்க போவேன்னு கேட்காத, நானே தரேன்னு கூட வச்சுக்க. நான் எங்க போய் பூமி முழுக்க தங்கத்தை வாங்க? வாழ்நாள் முழுக்க சேர்த்து ஒரு கிலோ தங்கத்தை சம்பாதிக்க முடியல. பூமி முழுக்க எத்தனை கோடிக்கணக்கான டன், அது கணக்கிட முடியுமா? அவ்வளவு தங்கம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள், வேற எங்கேயும் வேண்டாம், நானே தரேன்னு கூட வச்சுக்க. இப்ப அந்த தங்கத்தை என்னிடத்தில் நீ ஈட்டு தொகையாக, ஃபைன், பெனால்டின்னு சொல்லுவாங்கல்ல, அபராதமாக நீ என்னிடத்தில் கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீ அதை பயன்படுத்துவியா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அமௌண்ட் பெருசு, பூமி முழுக்க தங்கம்னா எவ்வளவு பெருசு? அது உலகத்தில் அப்படி ஒரு சொத்து யாட்டுமே கிடையாது, அது காரூன்ட்டியும் கிடையாது, சுலைமான் நபிட்டும் கிடையாது, அவ்வளவு பெரிய பொருளாதாரம். அவ்வளோத்தையும் நீ என்கிட்ட தரேன்னு வச்சுக்க. அதை தரதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த நரகத்தில் பெரிய தண்டனை இல்லை, சின்ன தண்டனை, இந்த சின்ன தண்டனை இருந்து தப்பிப்பதற்கு நீ முயற்சி செய்வாயா அப்படின்னு கேட்கும் போது அந்த அடியான் சொல்றான், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் செஞ்சிருவேங்கிறான். எப்படி? 1 கிராம் தங்கத்துக்காக உலகத்துல ஓடோடி பல ஏமாற்று வேலைகளை செய்து, திருடி, வட்டி வாங்கி, பல்வேறு வகையான அநியாயகரமான காரியத்தை செஞ்சது 10 ரூபாய்க்கு இருக்கும். இவ்வளவு காரியத்தை எதுக்கு பண்ணியிருப்பான்? பழக்கடை வச்சிருப்பான், காய்கறி கடை வச்சிருப்பான்,
ஒரு பலசர கடை வச்சிருப்பான், ஏதோ ஒரு மெட்டீரியல் விற்பான், அது கெட்டு போயிருக்கணும் அவனுக்கு நல்லா தெரியும். இந்த 10 ரூபா லாபத்துக்காண்டி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பான். ரொம்ப தங்கமான பொருள் அது, இந்த மாதிரிலாம் பொருள் மெட்டீரியல் கிடைக்காதுமா. 10 ரூபா, ஆஃப்டர் ஆல் 10 ரூபா கிடைக்கும். அதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணுவான், அது எப்படியாவது வித்தரணுமா. பூமி முழக்க தங்கம் இருக்குது, தங்கம் வேணுமா வேதனை இருந்து தப்பிக்க வேணுமா நல்லா கேட்கிறான். தங்கமே வேண்டாம், நீ வச்சுக்க, எனக்கு வேதனை இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுறான், பூமி முழுக்க தங்கம் கிடைச்சாலும் சரி, நரகத்தின் கடைசி குறைந்த வேதனை கூட ஒருவனால் தாங்க முடியாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற உதாரணம். அப்ப அல்லாஹ் அந்த அடியானுக்கு பதில் கொடுக்கறான், நான் தங்கத்தையே உன்கிட்ட கேட்டேன் உலகத்துல, நீ பூமி முழுக்க தங்கம் கொடுக்க தயாருங்கிறிய, நான் கேட்டது உன்கிட்ட தங்கத்தையே நான் உன்கிட்ட கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? ஈமானோட வாழ்ந்தான்னு சொன்னேன், கொஞ்சம் போல ஈமான், அந்த கடுகளை ஈமானோட வாழ்ந்தான்னு சொன்னேன். அப்ப நீ அதை கொண்டு வராம நான் தங்கத்தை கூட கொடுப்பேன், அதுக்கு தயாரா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி அந்த அடியானை அல்லாஹ் நரகத்தில் வீசி எறிகிறான் என்கிற செய்தியை நபி அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. அப்ப பூமி முழுக்க தங்கம் இல்லை, அது மாதிரி லட்சம் மடங்கு தங்கத்தை கொண்டு வந்தாலும் சரி, அல்லாஹ்க்கு அது தேவையும் கிடையாது, அதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒரு காலம் பெற்றுக்கொள்ள மாட்டான். மறுமை நாள் என்பது எந்த விதமான ஈட்டு தொகை கொடுக்கப்பட்டாலும் சரி அதை அல்லாஹ் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு அடியான் சூரா மாரிஜில் அல்லாஹ் பேசுறான், 70வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியான் மறுமையில நினைப்பானா, தங்கத்தை கொடுத்தா அல்லாஹ் சரி வரல, பணத்தை கொடுத்து பயன் இல்லை, என்ன செய்யலாம், நம்ம குடும்ப உறுப்பினர்கள்லாம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அவன் பேசுவான் அல்லாட்ட. எப்படி பேசுறான்? யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் இருக்கிறாங்க நரகத்துல போட்டுக்க, என் மனைவி இருக்கிறா நரகத்துல போட்டுரு, என் சொந்த பந்தங்கள் இருக்கிறது நரகத்தில் போட்டுரு, ஒமா ஃபில் அர்தி மன் ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் தூக்கி நரகத்தில் போட்டு என்ன மட்டும் காப்பாத்திருமான். எவ்வளவு பெரிய விலை பேசுதல் பாருங்க. அல்லாஹ் சொல்ற, கல்லா இன்னகாததா, இல்ல அது கொடிய நரகம், அந்த நரகத்துல இருந்தா நீ இதெல்லாம் ஈட்டு தொகையை காட்டிலாம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் பேசுறான். மறுமையில் எதையும் நீங்கள் ஈடாக வைத்து நீங்கள் தப்பிக்க முடியாது என்பதற்கு அல்லாஹ் இந்த வசனங்களை நமக்கு சொல்லித் தருவதாக பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. பக்கா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான், அப்படின்னா என்ன பக்கா? இது அரபு வார்த்தை, தமிழ்லயுமே பக்கான்னு தான் போடுவாங்க, இதுக்கு தமிழ் வந்து சொல்ல முடியாது. மக்கா அப்படின்னா என்ன? பக்கா என்றால் மக்கானா என்னது? சரி, அது ஏன் பக்கான்னு அல்லாஹ் சொல்லணும்? சரி, அது மக்கா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊர் இல்லையா, அதான் மக்காவா? அதான் மக்கா. மக்காக்கு முதன்மை பேர் பக்கா. சரி, வேற? சரி, அந்த வசனம் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், 96வது வசனம், ஆல் இம்ரானுடைய 96, இன்ன அவ்வள பைத்தின், முதன்மை பள்ளிவாசல், முதன்மை ஆலயம், முதன்மை வீடு, உதியல் இன்னாஸ், மக்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதன்மை பள்ளிவாசல். அப்போ மனிதன் வந்து தனக்காக உருவாக்கிய முதன்மை பள்ளிவாசல் என்றால் அது காபத்துல்லா. அது எங்க இருக்கிறது என்றால் லல்லதி பிபக்கத்த முபாரக்கன், பாக்கியம் பொருந்திய பக்கா என்கிற நகரத்தில் இருக்கிறது. ஓ ஹுதல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப மக்கா மக்கா நம்ம சொல்றோம்ல, இதனுடைய உண்மையான முதன்மை பேர் பக்கா, அப்படிதான் இருந்துச்சு. அதை காலப்போக்கில் மக்கள் மருவி எத்தனையோ பேர் மாறி இருக்குது. இந்த மதீனாங்கிறாங்கல்ல, மதீனாங்கிறது அந்த நகரத்துக்கு உண்மையான பேர் கிடையாது. அந்த நகரத்தினுடைய உண்மையான பேர் யஸ்ரிஃப். பேரிச்சம்பழங்கள் அதிகமாக பயிரிடப்படுகிற மக்காவுக்கு அருகில் உள்ள நகரத்தின் பேர் யஸ்ரிஃப். யஸ்ரிஃப் எப்படி ஆகுதுன்னா மதீனத்து நபவியா அப்படின்னு முதல் பேர். மதீனா என்றால் நகரம் அர்த்தம், சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அரபுல. சிட்டி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து மதீனாம்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே மதீனத்து நபி, மதீனத்து நபவியா, நபியினுடைய நகரம், நபியினுடைய நகரம்னு பேச்சு வார்த்தை அப்படி எப்படி மாறிடுச்சு, மதீனான்னு மாறிடுச்சு. இது மாதிரி தான் நபியினுடைய மதீனா அப்படிதான் பேர் இருந்தது. மதீனத்து நபி, நபியினுடைய நகரம் என்று இருந்தது. காலப்போக்கில் அது மதீனா என்று மாறியதை போன்று.
இப்போ ஆரம்பத்தில் மதீனா என்பது மதீனா முனவ்வரா, மதீனத்து நபவியா, மதீனா அப்படிங்கிற அந்த பேரு காலப்போக்கில் மதீனா என்று மாறியதை போன்றுதான் பக்கா என்பதுதான் உண்மையில் மக்கமா நகரத்தினுடைய ஆரம்ப பெயராக இருந்தது. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பெயர் வைப்பதை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், இன்ன அவ்வள பைத்தின் உதியல் இன்னாசில் அல்லதி பி பக்கத்த, பக்கா என்கிற அந்த மக்கா நகரத்தில் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதன்மை ஆலயம் அங்கு இருக்கிறது. முபாரக்கன், அது பாக்கியம் பொருந்திய நகரம். ஓ ஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இந்த நகரம் தான் முழு உலகத்தில் ஆரம்பத்தில் புனிதமிக்க நகரமாக பார்க்கப்பட்டது. எந்த அளவிற்கு என்றால், போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட புனிதமிக்க நகரம் என்றால் அது மக்கமா நகரம். படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை இந்த இடையில ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அது எப்போ? மக்கா வெற்றி அடையக்கூடிய நாள், ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படுகிற, ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து மீண்டும் மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில், அப்போ ரொம்ப நேரம்லாம் கிடையாது, அதுல ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்ல அனுமதி அளித்தான் என்பதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பாக்கியம் பொருந்திய ஒரு நகரமாகத்தான் இருக்கிறது. அப்ப போரே நடக்காதுன்னு இல்லை, நடத்தினா பெரும் பாவம்னு அர்த்தம். அங்க நடத்தக்கூடாது. பள்ளிவாசல்ல வந்து குளிப்பு கடமையானவர்கள் வரக்கூடாது, வர மாட்டார்கள், வந்த பாவம். அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், மக்கமா நகரத்திற்குள் நீங்கள் வந்து போர் செய்யக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் பல போர்க்களங்கள் அங்க நடக்கத்தான் செய்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய தலைமையில் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியில் யுத்த களம் மக்கமா நகர்ல ஹரம்குள்ள நடந்துச்சு. காபத்துல்லாவை தீ வைத்து கொளுத்தப்பட்ட நிகழ்வெல்லாம் வரலாற்று சம்பவங்களை பார்க்க முடிகிறது. இது இன்னைக்கு நேரத்துக்கு மட்டும் இல்லை, கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட ஆயுதம் தாங்கிய ஒரு கூட்டம் காபத்துல்லாவை சுற்றி வளைத்து காபத்துல்லாவை ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அது வந்து ஹைஜாக் பண்ணக்கூடிய, அதை மக்களை வந்து நாங்க சரணடைய வைக்கக்கூடிய அளவெல்லாம் நடந்தது. இப்போ வரைக்கும் நடக்கதான் செய்கிறது. அப்ப அல்லாஹ் வந்து இங்க சொல்லியிருக்கிறான போர்க்களம் முடியாது, போர்க்களம் கூடாதுன்னா செய்யக்கூடாதுங்கிறான தவிர செய்தால் அது பெரும்பாவம் என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏராளமான வசனங்கள், அதனுடைய விரிவுரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இக்காமத்தினுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆல் இம்ரானுடைய 90வது வசனத்திலிருந்து, இப்போ 94 வரைக்கும் நான் வந்திருக்கிறோம், 90ல இருந்தே பார்த்துட்டு வாங்க. அடுத்த வாரம் கேட்கிற முதல் கேள்வி என்னங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். அல்லாஹ் வந்து 97வது வசனத்துல சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், இந்த மக்கா நகரத்துல பல சான்றுகள் இருக்குங்கிறான். என்னென்ன சான்றுகளை வச்சிருக்கிறான்? மக்கா நகரத்திற்குள் பல சான்றுகள் இருக்கிறது. மக்காம் இப்ராஹிம், மக்காம் இப்ராஹிம் தனிங்கிறான். அப்ப மக்காம் இப்ராஹிம் சான்றுல வராது, அது தனியா சொல்லிட்டோம்ல அல்லாஹ். அப்ப மக்காம் இப்ராஹிம் இல்லாமல் அந்த நகரத்திற்குள் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சான்றுகள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அடுத்த வாரத்துடைய முதல் கேள்வி இதுதான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். எதுவரை படித்து வர வேண்டும் என்றால் 130 வரை, 90ல இருந்து 130 வரை 40 வசனம். நீங்க ஆல்ரெடி 110 முடிச்சிட்டீங்க, 20 மட்டும் படித்தால் போதும். 110ல இருந்து 130 வரை படித்தால் போதுமானது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.